ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம வேலனும் சக்தி காரில் வந்துட்டு இருக்க வழியில் திடீர்னு ஒரு அடுதடின்னு வருது. யாரா அது? எங்கள் ஏரியாவில் எங்களை மிஞ்சுக்க ஆள் அடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா நம்ம தென்னரசு அடி வாங்குறான். டே நீ அடி வாங்க தாண்டா லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு காரனை பட்டுட்டு எங்கன்னு ஏன்டா அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி உதவதன்னு உதச்சி அடிக்கிறத பார்க்கணுமே. அட்ராட்ரா நாக்கு முக்குன்னு பாட்டை போட்டு விட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, சிங்கம் போல நடந்து வரான் செல்ல பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு இல்லைங்க. அதுக்கு பதில் பக்கத்தில் ஒரு பியூட்டி இருக்குது பாடுறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு பாடுவான்னு பார்த்தா டெரரா கூடுறாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூட்டு வர கொஞ்ச நேரம் கழிச்சு நிப்பாட்டுப்பா வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் ஒருத்தரோட அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த காசை வாங்கணுமா? இதெல்லாம் பார்க்கும்போது வழிபறியா தோணுதுன்னு சொல்லிட்டாங்க. புசுக்குன்னு கையை வாங்கிட்டாரு. டே என்னடா கையோங்கிற, வாடா என்னையா கையோங்கிற, சாப்பாட்டில் விஷம் வைக்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. கூட்டு போனால் அங்கே கோயில் என் தெய்வம் அப்படிங்கிறாங்க. என்னையா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தட்ட அடித்து காசை வாங்குறாங்க, நாசமாக போன்னு சாபம் கொடுக்குறாங்க. இன்னொருத்தவங்க எனக்கு சிக்கல் சபதி குடும்பம் தான் தெய்வம் அப்படிங்கிறாங்க. என்னதான் நடக்குதோ ஒன்றும் புரியல. இதெல்லாம் புரிய வச்சுட்டு சரி சாபான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்தால் அங்கே நம்ம ஊசி பட்டாசு இருக்கே, சரியான ஆளுமானி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஊசி பட்டாசுட்ட கேசரி கொடுக்க உங்கள் வீட்டில் நெய்யெல்லாம் வாங்க காசு இருக்கா அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுது. நீ சாப்பிட்டு பாருமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வாயில் வச்சோன்னே இவ்வளோ கன்றாவியாக இருக்குது, யாரே செஞ்சது அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. நீ கலாய்க்கிறதெல்லாம் கலைச்சிக்கோ, நான் கடைசியாக விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ கலைச்சதுக்கப்புறமா மீனாதாமா செஞ்சது உன் பொண்ணுதாமான்னு சொன்னோன்னே பார்க்கணுமே மூஞ்சி போன போக்கு. என்னத்தை சொல்லி கொடுத்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது.